இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. 2/1/2017 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி, சதுர்த்தி விரதம். திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் பகற்பத்து உற்சவ சேவை. வீரவநல்லூர் ஸ்ரீ சுவாமி அதிகார நந்தி வாகனத்திலும் ஸ்ரீ அம்பாள் காமதேனு வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம். முன்னேற்றத்திற்கு தேவையான முத்தான பல சிந்தனைகளை திருமந்திரம் நமக்கு தருகிறது. 5ஆம் தந்திரத்திலே 20ஆம் தலைப்பு உட்சமயம். பொதுவாக ஒரு சமயம் என்பது வரலாற்றிலே நாம் நெடுநோக்காக காணுகின்ற பொழுது அதிலிருந்து பல பிரிவுகள் வருகின்றன. சிந்தனை வளர்கின்ற பொழுது, அறிவு தெளிவாகின்ற பொழுது சமயம் பல பிரிவுகளை கொண்ட பகுதியாக மாறிவிடுகிறது. உட்சமயம் என்று சொல்லுகின்றார். 1558வது அருமையான திருமந்திர பாடல். ஒன்றது பேரூர் வழி அதற்கு ஆறுவுள என்றது போல இருமுச்சமயமும் நன்று இது தீது இது என்று உரையாளர்கள்
குன்று குறைத்து எழு நாயை ஒத்தார்களே. அருமையான ஒரு வசைபாடும் திருமந்திரம் இது. ஏனென்றால் இறைவனை உணராதவர்களை திருமூலர் திட்டுறாரு. என்ன திட்டுறாருன்னா, நாய் குறைக்கிற மாதிரி குறைத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் இல்லையே. அதுவும் சாதாரண நாய் குறைக்கிறது இல்லையா. சில ஆள் பார்த்தேன்னு வச்சுங்களேன், நல்லவனை பார்த்தா நாய் குறைக்காது, திருடனை பார்த்தா தான் குறைக்கும். அதுவும் கையில் ஏதாவது பை வச்சுருந்தா அவனை துரத்தி கொண்டே போகும். அதை விட இந்த மலையை பார்த்து ஒரு நாய் குறைக்க தொடங்கிட்டால் மலை நகராது, நாய் குறைத்து கொண்டே இருக்குமா. இதை ஒரு ஓமையாக சொல்லுகிறார். குன்று குறைத்து எழு நாய் போல். குன்றுன்னா மலை. இந்த மலையை பார்த்து, ஏன்னா அது நகராது, அசையாது. இந்த நாய் அதை பார்த்து இன்னும் குறைத்து கொண்டே இருக்கிறதாம். எப்படி அதற்கு உதாரணம் ஓமை சொன்னார் என்றால், இறைவனை பற்றி புரிந்து கொள்ளாத மக்களெல்லாம் நாயை போல கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலேயே பக்தி என்பதனுடைய உச்சநிலை என்ன தெரியுமா? மோன நிலை தான், மௌனம்தான். இந்த மௌனம் பேச ஆரம்பித்து விட்டால், அதை புரிந்து கொண்டு விட்டால் எல்லாம் மௌன விரதம் இருப்பாங்க. அதுதான் சுவாமி சிவானந்தர் சொன்னார், வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் இருங்கள், மாதத்திற்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்கள், உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். தலகாணியில் பஞ்சடைகிற மாதிரி அடைத்து கொண்டே இருக்கிறோம், ஒரு நாளைக்கு 3 வேளை. அதனால் உடலுக்கு ஓய்வு கிடையாது. அதில் தான் ஒரு நாள் உண்ணாவிரதம், ஒரு நாள் மௌன விரதம், எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். திருவள்ளுவர் சொன்னார், பயனில சொல்லாமை, தேவையில்லாத பேசாத. இங்கு அதே கருத்தை சொல்லுகிறார். இறைவன் ஒருவன், அவன் இருக்கின்ற ஊர் பேரூர். அந்த பேரூர்னா மிகப்பெரிய ஊர், ஆனால் அதற்கு செல்லுகின்ற வழிகள் பல. ஒரு ஊருக்கு 4 வழியாக போகலாம். வழி இவர் 6 வழி சொல்கிறாரு. இந்த 6 வழி என்பது நாம் ஏற்கனவே பார்த்த இந்த வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் என்ற இந்த 6 அந்தங்களை 6 வழிகளாக இவர் சொல்லுகின்றார். ஏன்னா 6 சமயங்கள் இன்றைக்கு உலகத்தில் 6 சமயங்கள் இல்லை, புது புது சமயங்களெல்லாம் உருவாகி கொண்டே இருக்கின்றன. சைனாவில் கன்ஃபியூஷியஸ் ஒரு மதத்தை உருவாக்கினார். சாக்ரட்டிஸ் பிறகு பிளாட்டோ. இப்படி வரலாற்றில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்தை விரிவாக்கி கொண்டே போகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஒரு சமயம்தான், அதுவும் ஒரு துறை, அதுவும் ஒரு பிரிவு தான். அப்படி உலகத்தில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் இருமுச்சமயமும், இருமுச்சமயம்னா 6 சமயங்கள் அவர் சொல்கிறது அந்த தத்துவ விளக்கமாக. அது நல்லது கெட்டது என்று தயவு செய்து எதையும் நீ குறிப்பிட வேண்டாம்ங்கிறார். உண்மைதான், அது ரொம்ப அழுத்தமான சிந்தனை. மனிதர்களையே எடுத்துக்கொள்ளுங்க, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் தயவு செய்து யாரையும் சொல்லாதீர்கள். இன்று கெட்டவனாக இருப்பவன் நாளை நல்லவனாக மாறிவிடுவான். நேற்று நல்லவனாக இருந்தவன் இன்றைய தினம் கெட்டவனாக மாறிவிடுவான். எனவே நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுவதற்கான காரணம் சந்தர்ப்பமும் அவனுடைய செயலும் தான் காரணம். அது மாறுகின்ற பொழுது ஒரே மனிதன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருப்பான். எனவே தான் நன்று இது தீது என்று ஒரு முடிவுக்கு வராதீர்கள் என்று உரையார்கள். இதை ஒரு முடிவுக்கு எப்பொழுதும் நீங்கள் வர முடியாது. என்ன, நேற்று நல்லவனாக இருப்பவன் இன்னைக்கு கெட்டவனாகி மறுபடியும் நாளைக்கு நல்லவனாக மாறுவான். காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, சிந்தனைகள் மாற்றம் பெற்று கொண்டே இருக்கின்றன. எனவே ஒரு காலத்தில் நமக்கு கிடைத்த சிந்தனையை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வருதல் கூடாது. அதை பற்றி ஒரு தெளிவாக நாம் பேச முடியாது. இன்றைக்கு இது நடக்கிறது என்று சொல்லலாம். அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப எச்சரிக்கையாக சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று சொன்னார். குணம் நாடி குற்றமும் நாடினார். ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுத்து வரிசைப்படுத்து, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எடுத்து வரிசைப்படுத்து, ரெண்டில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து ஒரு முடிவுக்கு வா என்றார் வள்ளுவர். திருமூலரும் அதைத்தான் சொல்லுகின்றார். சமயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது நல்ல சமயம், அது நல்ல மதம், இது கெட்ட மதம் என்று மதம் பிடித்து அலையாதே. நன்றுது தீதிது என்று நீங்கள் உரைக்காதீர்கள். எல்லாம் காலத்தினுடைய ஒரு விதமான கோலங்கள் தான். எனவே காலத்தினுடைய ஒரு பகுதியை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய அதற்கு நல்லது கெட்டது என்று சான்றிதழ் வழங்குகின்ற உரிமை நம்மிடம் இல்லை என்று திருமூலர் மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லுகின்றார்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நீலாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய. தாயார் மீது அதிகமாக ஈடுபாட்டுடன் விளங்கிய பராசரப்பட்டர் அருளிய தனியனை பாடிக்கொண்டு திருப்பாவையாவதே இப்பாசுரம்தான் என்கின்ற பெருமை பெற்ற 15ஆம் பாசுரத்தை அனுபவிக்கின்றோம். இந்த உலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம், இனி ஏற்பட இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்? யார் தவறு செய்தாலும் அவன்தான் செய்தான், அவள்தான் செய்தாள் என்று நம்முடைய தவறையும் மற்றவர் மேல் ஏற்றி போட்டுவிட்டு அதற்காக சண்டைக்கு என்று தயாராக நிற்கக்கூடிய சமுதாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உலகத்திலும் சரிசமானமாக சமரசமாக செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் ஆன்மீகத்திலும் நாம் உயர்ந்து விளங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் ஆண்டாள் அருளிய பாசுரம் இந்த 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றடையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோ ரெம்பாவாய் என்று தெரிவிக்கின்ற பாசுரம். எல்லே இளங்கிளி என்பது திருமங்கையாழ்வாருக்கான திருப்பள்ளி எழுச்சி. சிறந்த நாவன்மை பெற்றவர் நம்மாழ்வார். அவருடைய பிரபந்தத்திற்கு உபநிடதம் போல உப அங்கங்கள் போட பாடிய பெருமை திருமங்கையாழ்வாருக்கு உண்டு. அதனால் அவரை கிளி என்றும் இவரை இளங்கிளி என்றும் நம்முடைய சம்பிரதாயத்தில் அழைப்பர். அதைத்தான் ஆண்டாள் பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள். அப்படி அழகான கிளி போன்ற குரலை, கிளி போல சொல்லுவதையே சொல்லுகின்ற தன்மை பெற்றவளே. ஏனென்றால் நேற்றைய தினம் பங்கைய கண்ணானை பாடேலோ என்று பாடினார்கள். அதே வரியை இவள் பாடிக்கொண்டிருக்கின்றாள். பங்கைய கண்ணான் பங்கைய கண்ணான் என்று பாடிக்கொண்டிருப்பதனால் கிளி போன்றவளே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா என்று கேட்டார்கள். உள்ளே இருந்தவள் தெரிவித்தாள், இதோ வந்து கொண்டிருக்கின்றேன் என்று. வெளியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இதோ வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே நீ உறங்கிக் கொண்டிருப்பாய், உன்னை பற்றி தெரியாதா என்றனர். உடனே உள்ள இருந்தவ சொல்றா, நானா வாயாடி, நானா வாய்ப்பேச்சில் சாதுரியம் உடையவள், நீங்கள்தான் என்று சொன்னாள். வெளியிலிருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை. உடனே நினைத்து கொண்டாள், அடடா, இந்த பெண் பிள்ளைகள் மார்கழி மாதத்தில் பனி கொட்டுகின்ற விடியற்காலை பொழுதில் நம்மை அழைப்பதற்காக வந்திருக்கிறார்களே, அவர்களை போய் வாயாடி என்று சொல்கின்றோமே, தவறல்லவோ என்று எண்ணிக்கொண்டு அந்த வாயாடி அந்த தவறு எல்லாம் என்மேல் என்று கூறுகின்றாள். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று தெரிவித்தாளாம். பரதன் ராமன் காட்டுக்கு சென்றான் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டு தவறு தசரதன் மேல் என்று நினைத்து கொண்டான். பின்னர் யோசிக்கின்றான், தசரதன் கொடுத்த வாக்கை காப்பதற்காக இப்படி நடந்து கொண்டான், ராமன் அல்லவோ தெரிவித்திருக்க வேண்டும், முன்னவன் இருக்கின்ற பொழுது பின்னவனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்பதனை ராமன்தான் குற்றவாளி என்றான். பின்னர் யோசித்தான், ராமன் என்ன செய்வான், ராமன் தந்தையினுடைய வாக்கை மீறக்கூடாது என்பதற்காக, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்காக காட்டுக்கு சென்று விட்டான்.
இந்த இடத்தில் பரதன் என்று நான் ஒருவன் வந்து பிறந்திருக்கின்றேனே, என்னால் தான் இவ்வளவு பாவமும் இவ்வளவு துன்பமும் நேர்ந்தது, அதனால் எல்லா பழிக்கும் காரணமானவன் நான் தான் என்று கூறிக்கொண்டானாம். அப்படிப்பட்ட சிறந்த வைஷ்ணவ குணத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள். அப்படி சொன்னவுடன் வெளியில் இருந்தவர்களெல்லாம் ஓரளவு சமாதானம் ஆகிவிட்டார்கள். உள்ளே இருப்பவள் கேட்கின்றாள், எல்லாரும் வந்து விட்டார்களா? அம்மா, நாங்கள் ஒவ்வொருத்தரையா என்றதுக்குள்ள நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பாய், அதனால் நீயே வந்து எண்ணிக்கொள். வந்து எண்ணி என்ன செய்ய வேண்டும்? வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை பாட வேண்டும். குவலையாபீடம் என்கின்ற யானையை கொன்றவன் மாற்றார்களுடைய அந்த மனத்தில் இருக்கின்ற கருமைகளையெல்லாம் நீக்கியவன். அப்பேற்பட்டவனை நாம் பாட வேண்டும். நீ வெளியில் புறப்பட்டு வர வேண்டும் என்று தலை கட்டுகின்றார்கள். இந்த பாசுரத்துடன் 10 ஆழ்வார்களுக்கான திருப்பள்ளி எழுச்சி முடிவுற்று இனி கண்ணனுடைய திருமாளிகையை அடைந்து அங்கிருப்பவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ஒரு பேறு நமக்கு கிடைக்க இருக்கின்றது.